அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல் அமைந்துள்ள நிதிநிலை அறிக்கை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல் அமைந்துள்ள நிதிநிலை அறிக்கை என்று முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இன்று வெளியிடப்பட்ட பொது பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல் அமைந்துள்ளது என்று தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தமிழக மக்கள் இவ்வாறு வஞ்சிக்கப்படுவது இந்திய நாட்டின் கூட்டாண்மை தத்துவத்திற்கு எதிரானது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு கேட்டிருந்த பல்வேறு திட்டப்பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை தமிழகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்று மீண்டும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு கேட்டிருந்த நிதி விடுவிக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். சென்னை மெட்ரோ பணிகளுக்கு இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான நிதியை 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மத்திய அரசிடம் கேட்டிருந்த நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக எந்த ஒரு நிதியும் மத்திய அரசிடமிருந்து இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் செயல்பாட்டினை பெரிதும் பாதித்து சென்னை மக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றது. மேலும் கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்த எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கென எந்த ஒரு புதிய ரயில் திட்டமோ நெடுஞ்சாலை திட்டமோ இடம்பெறவில்லை என்பது மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மத்திய அமைச்சர் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பல திட்டங்களை நகல் எடுத்து பயன்படுத்தி இருக்கின்றார் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஆனால் இரவல் வாங்கி பயன்படுத்தியவர் நன்றிக்கரனாக தமிழ்நாட்டிற்கு பெரும் திட்டம் ஒன்று கூட வழங்காமல் விட்டது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாநில பட்டியலில் உள்ள முத்திரைத்தாள் கட்டணத்தை குறைக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கின்றது. ஆனால் அந்த வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வருமான வரி சலுகை தொடர்பாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் வெறும் பெயரளவிற்கு வருமான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 10 ஆண்டுகளாக வரி குறைப்பின்றி இருந்து வந்த நிலையில் வெறும் 17,500 ரூபாய் மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளதும் இந்த குறைப்பு கூட புதிய வரி முறையில் மட்டுமே செய்யப்பட்டு பழைய முறையில் எவ்வித வருமான வரி சலுகையும் வழங்கப்படாதது மத்திய தர குடும்பங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமீபத்தில் சந்தித்த 2 தொடர் பேரிடர் இழப்புகளை சீரமைக்க பேரிடர் நிவாரணத்தை வழங்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்திய போதிலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையிலும் போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 37,000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரணமாக வழங்குவதற்கான விரிவான அறிக்கையினை தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்த நிலையில் மத்திய அரசு 276 கோடி ரூபாய் மட்டுமே இதுவரை வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த 276 கோடி நிதியையும் சட்ட ரீதியாக கேட்டுதான் பெற முடிந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல பிரதேசம், அசாம் போன்ற மாநிலங்களுக்கு மட்டுமில்லாமல் பீகார் மாநிலத்திற்கு மட்டும் 11,500 கோடி ரூபாய் பேரிடர் தடுப்பு பணிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி இது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்க உதவுவதுதான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கை மூலம் தேர்தல் கணக்கை தீர்த்துக் கொள்ள மத்திய பாஜக அரசு நினைத்திருப்பது வேதனைக்குரியது, தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார்.